தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாரிசு அரசியல் அப்படின்னாலே அது திமுகவை தான் எல்லாருமே கை கட்டுவாங்க. அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல்னா யாருப்பா அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே சைலண்டா ஒரு சில கட்சிகள்ல வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்றத யாரும் பேசவும் மாட்டாங்க. அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே வாரிசு அரசியல் திமுகவில் இருக்குதா அப்படின்னா திமுகவில் இருக்குது, இல்லைலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அட் சேம் டைம் அதிமுகவில் இருக்குது, அதே போல பாஜகவில் இருக்குது, இப்போ சீமான் கட்சியிலும் இருக்குது அப்படின்றதுதான் பரபரப்பான பேச்சு. எல்லாரும் கேட்கலாம், சீமான் கட்சியில வாரிசு அரசியலா எப்படி சொல்றீங்க? இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த தேர்தல்ல வாரிசு அரசியலை ஆதரிக்கிற சீமான், வாரிசு அரசியலை எதிர்த்த சீமான் தான் இன்னைக்கு வாரிசு அரசியலை ஆதரிக்கிறார். ஆரம்பத்துல பெரியார ஆதரிச்சாரு, அதுக்கப்புறம் பெரியார எதிர்க்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல இந்துக்களை எதிர்க்க ஆரம்பிச்சாரு, சாமிகளை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சாமிகளையும் இந்துக்களையும் ஆதரிக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல சனாதனத்தையும் பாசிசத்தையும் எதிர்த்த சீமான் அவர்கள் இப்போ சனாதனத்தையும் பாசிசத்தையும் ஆதரிக்கிறார். பாப்பான் சகலத்தையும் பாப்பான், பிராமண கடபாரை வைத்துக்கொண்டு திராவிடத்தை உடைச்சி எரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போர்க்கொடியை தூக்கி இருக்காரு. சோ இப்படியா சீமானுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த தேர்தல்ல வாரிசு அரசியலுக்கு ஆதரவா வந்திருக்கிறாரு சீமான். இதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. அவரு சொல்ற விஷயம் அவர் கட்சிக்கு மட்டும் தானா அப்படின்னா அது எப்படி சார்? மத்த கட்சிக்கு இருக்குதுல்ல, வாரிசு அரசியல் சொல்றீங்களே, அவங்களே இந்த நிலைப்பாட்டுல எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்களே இந்த நிலைப்பாட்டுல இருக்க மாட்டாங்களா? ஏன் சீமான் அண்ணன் இப்படி இரட்டை வேடம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் என்ன பண்றாங்க, கேள்விகள் மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. அப்படி என்ன வாரிசு அரசியல் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நிக்கிற தொகுதியில டம்மி வேட்பாளர், அது இரண்டாம் கட்ட வேட்பாளர் சொல்லுவாங்களா, இப்ப இந்த வேட்பாளர் இல்லைன்னா இந்த வேட்பாளர் டம்மி வேட்பாளர் ஒருத்தர் நிப்பாட்டுவாங்களா, அதுல அவங்க மனைவி என்ன பண்ணிருக்காரு, நிப்பாட்டி இருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்றதா வியப்பான விஷயம். தன்னுடைய மனைவிய அரசியலுக்குள்ள கொண்டு வராரு சீமான் அவர்கள். எக்காரணத்து கொண்டும் வாரிசு அரசியலை நான் உள்ள நுழைக்க மாட்டேன், எக்காரணத்து கொண்டும் வாரிசு அரசியலை நான் ஆதரிக்க மாட்டேன், என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாருமே இந்த அரசியல்ல ஈடுபட மாட்டாங்க, தேர்தலில் நிக்க மாட்டாங்க, நாம் தமிழர் கட்சியில வரமாட்டாங்கன்னு சொன்ன சீமான் அவர்கள் தான் தன்னுடைய மனைவிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா, டம்மி வேட்பாளரா தன்னுடைய தொகுதியில அவர் என்ன பண்ணிருக்காரு, நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்றதான் ரொம்ப பரபரப்பான நியூஸா இருக்கு. ஏன் சீமான் அவர்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னா அவர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். அது நியாயமானதும் இங்க கருதப்படுது. எனக்காக என் மனைவி எவ்வளவோ இழந்துட்டாங்க, இன்னைக்கு நான் அரசியல்ல தேர்தல் காலத்துல இந்த அளவுக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா அதுக்கு மிக 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 உறுதுணையா இருந்தவங்க என் மனைவி. அவங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு அரசியல்ல பொது தளத்துல இப்படி நான் இருக்க முடியாது அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்காரு, முன் வச்சிருக்கிறாரு. அது ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னொரு அவங்க சொல்றாங்கன்னா, நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அரசியல் பாரம்பரியத்துல இருந்தவங்க தான். ஏன்னா அவருடைய மனைவி, அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பேரவை தலைவராக இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியா இருந்தவர் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்படியா இருக்கும் பொழுது நான் அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அரசியல் ஃபேமிலி. ஸோ அதனால இவங்களுக்கு இப்போதான் அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் கிடையாது, அவங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இதுல சீமான் அவர்கள் சொல்ற விஷயம் உண்மையா இருந்தாலும் ஒரு பக்கம் இது தப்புன்னு அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா இப்பதான் உங்க மனைவி உங்களுக்கு கண்ணு தெரியுறாங்களா? இப்பதான் உங்க மனைவி அவங்க உங்களுக்கு தியாகம் பண்ணதெல்லாம் தெரியுதா? இதுக்கு முன்னாடியே தெரியலையா? எத்தனையோ தேர்தல் போயிடுச்சு, எத்தனையோ தேர்தல் களம், அரசியல் களம் போச்சு, அப்பெல்லாம் தெரியலையா? ஏன் அப்பவே கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னா அது கிடையாது. இப்போ அவங்க தேர்தலுக்கு உள்ள வரணும், அரசியலுக்கு உள்ள வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க உள்ள வராங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் கட்சியை வழி நடத்தணும், கட்சியை ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்னா தனக்கடுத்து தான் மனைவி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் கொண்டு வராரு. நீங்க வேணா பாருங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளரா அவங்களுடைய மனைவியை கொண்டு சீமான் அவர்கள் உட்கார வைப்பார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது முதல் ட்ரெய்லர் தாங்க. இப்பதான் உள்ள வர்றாங்க, அப்புறமா படிப்படியா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள கொண்டு வந்துருவாங்க. சீமான் அவர்கள் ஏன் தன்னுடைய மனைவிய அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பக்கம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பெண் தலைவர்கள், பெண் அரசியல் கட்சி தலைவர்கள் குறைவு, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப தேமுதிகவுல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாங்க. ஏன்னா குறைவா தான் இருக்கிறாங்க.
சோ இப்போ பெண்களுக்கான ஒரு முன்னெடுப்புல சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவியை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்த கட்டமா நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமா போக போகுது அப்படின்னு இங்க பேசப்படுது. ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தல் முடிந்த பிறகு நாம் தமிழர்ல சீமானுடைய மனைவியுடைய கோலொச்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பெண் தலைமையில வந்துட்டு இந்த கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் பெண்கள் அரசியல் வருகிறதுக்கு, எப்படியா இருந்தாலும் பெண்கள் அரசியலுக்கு வரணும்னா அதை வரவேற்றுதான் ஆகணும். பெண்கள் அரசியலுக்கு வரணும். ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இங்க அரசியல் தளத்துல நிக்கணும். இந்த ஒரு நோக்கத்துல சீமானவர்களை ஆதரிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலும் 117 சீட்டு பெண்களுக்கு ஒதுக்குனாரு, 117 சீட்டு ஆண்களுக்கு. இது அதிமுகவில் இருக்குதா, திமுகவில் இருக்குதா, விசிகால இருக்குதா, பாமக இருக்குதா, பாஜக இருக்குதா? எந்த கட்சியிலும் இல்லை. ஏன்? பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், பெண்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜய் கூட பெண்களுக்கு 23 சீட்டு தான் கொடுத்தாரு, அதிகப்படி சீட்டு கூட கொடுக்கல. ஆனா சீமான் அவர்கள் தொடர்ந்து அது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தேர்தலா தான் கூட சரிக்கு சமமா பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு அவர் சீட்டு கொடுத்தாரு. 117 சீட்டு பெண்களுக்கு கொடுத்தாரு, 117 சீட்டு ஆண்களுக்கு கொடுத்தாரு. இந்த தைரியம் யாருக்குங்க வரும்? இந்த ஒரு விஷயத்துல பெண்களை சமமா நடத்துறாருப்பா, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறாரு. அது கட்சியிலும் சரி, வேட்பாளரிலும் சரி, சீமான் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறாரு அப்படின்றதுக்காகவே சீமான் அவர்களை இந்த ஒரு விஷயத்துல பாராட்டலாம் அப்படின்றது எந்த மாற்றுக்கிறது. இன்னொரு பக்கம் ஏன் சீமான் அவர்கள் தன் மனைவிக்கு சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு விழுகிற வாக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் சேர்ந்ததா தான் இருக்கும். ஒருவேளை சீமான் அவர்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டா அவங்க மனைவிய எம்எல்ஏ ஆக்கிரலாம் அப்படின்னு தான் இங்க ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படியா இருந்தாலும் சீமான் அவர்கள் அவங்க மனைவிய அரசியலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாருப்பா. இதுக்கப்புறம் வாரிசு அரசியலை பத்தி அவர் பேச மாட்டாரு. ஏன்னா அவருக்கு மேல ஒரு முள்ளு குத்திக்கிட்டு இருக்கு, அவங்க ஒய்ஃப உள்ள கொண்டு வந்துட்டாரு. அதனால சீமான் அவர்கள் வாரிசு அரசியல் பத்தி இதுக்கப்புறம் பேச மாட்டாரு அப்படின்னு தான் வருது. நீங்க மத்தவங்களை ஒரு விரல காட்டினா மீதி 4 விரலும் உங்களை காட்டுது அப்படின்னு தான் நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. சோ சீமான் அவர்கள் தொடர்ந்து திமுகவை வாரிசு அரசியல் சொன்னாரு. ஆனா திரும்பவும் நீங்க அதை தப்பு தானே பண்றீங்க. வாரிசு அரசியல் நீங்க எப்படி ஒரு நியாயமான கருத்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரிதானே திமுக ஒரு நியாயமான கருத்து இருக்கும். அந்த நியாயத்தை ஏன் சீமான் அவர்கள் ஏத்துக்க மறுக்கிறாரு, அந்த நியாயத்தை ஏன் சீமான் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியா இருக்கு. எப்படியா இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்து அவங்க மனைவி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.